முறுக்கு விடுதல். நீங்கள் எப்போயாச்சும் முறுக்கு விட்ருக்கீங்களா? கடைசியாக நீங்கள் முறுக்கு விட்ட நேரம் எப்போ? வாழ்க்கையில் எல்லாருமே எதையோ நோக்கி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோம். பசிக்கிறது தெரிய மாட்டுது, தண்ணி குடிக்கிற நேரம் தெரிய மாட்டுது. அதே மாதிரி இந்த முறுக்கு விடுறதுக்குமே மறந்துட்டு எல்லாருமே. நான் கேட்ட பல பேர், நானும் முறுக்கு விட்டு பல நாள் ஆச்சுங்க, அதெல்லாம் என்னென்ன மறந்து வச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே முறுக்கு விடுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம வாழ்வியலில். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் உடம்புலேயே ஒரு கொட்டாய் வரும். அதே மாதிரி முறுக்கு வரும். அப்படியே முறுக்கு விட்டால் தான் ஆழ்ந்து மூச்சு விடுவீங்க. விட்டுனா உங்கள் உடம்பு நல்லா விரியும். அப்போது உங்கள் ரொம்ப நேரம் உட்காந்தனால இருக்கிற சதை எல்லாமே அது விரிஞ்சு கொடுக்கும். தானாகவே உங்கள் உடம்பு வந்து சரியாயிடும், ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். ஆனால் இதை யாரும் பண்ணுறது கிடையாது. இதனால தான் இப்போ எல்லாமே இந்த சதை இருக்கிறது காரணம். இதனால உங்களோட முதுகு வலி வருது, முட்டி வலி வருது, எல்லாம் வந்துடுது. பூனை பார்த்துருக்கீங்களா? பூனை வந்து கொஞ்ச நேரம் படுத்துக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்படியே முறுக்கு விடும். அப்படியே அது மாதிரி நாய் எந்த விலங்காக இருந்தாலுமே நம்மளே சோசியல் அனிமல் தானே. வாழ்க்கையில் இந்த மாதிரி பல விஷயத்தை மறக்கிற மாதிரி இதையும் மறந்துட்டு வந்து நம்ம ஆடுக்க உடம்பு ஃபுல்லாக இறுகி வச்சுருக்கோம். உடம்பு விரியதே இல்லை, செஸ்ட் இப்படி உள்ளே போயிடுது. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டால் தான் நெஞ்சே விரியும், இப்படி வரும். ஸோ மூச்சு நல்லா இழுத்து விடுறது மறந்து போச்சு. ஆழ்ந்து மூச்சு விடுறது இப்படி யாருமே கிடையாது. நோட் பண்ணுங்கள், உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இல்லை. ஏன்னா நம்ம இதே பற்றி ஓடிக்கிட்டே இருக்கனால தான். கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் யார், உங்கள் உடம்பு என்ன, எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களாக இருங்க. அது ரொம்ப நல்லது.